விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் யாரையும் கொலை பண்ணல. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன். சார், ஒரு 10 வருஷத்துல விசிகா எந்த இடத்துல இருக்கும் அல்லது திருமாவளவனை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சென்ட்ரல்ல ஒரு மினிஸ்டர் கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா கூட்டணி ஆட்சி முறையில் இருப்பாங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக கூட ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜக வருது, அண்ணாமலை வராரு, ஊர்வலம் தமிழ்நாடு ஃபுல்லா போறாரு. அவருடைய நடைப்பயணம் வந்து அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்காக பண்ணலாம். ஊழலை பத்தி பேசலாம். 96% இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு தான் ஓட் போகுமே தவிர மதத்தின் அடிப்படையில வந்து ஓட்டு வந்து ஸ்பிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார், ஆட்சியே அமைக்க போறோம்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. 2 திராவிட கட்சிகளை தான் இன்னைக்கு சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எந்த மதம், இவர் கோயில் கட்டிட்டாரு, இவர் கோயில் கட்டல. எங்க மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குதோ அங்கு எல்லா மனிதர்களும் சேர்ப்பாங்க. இப்ப ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் பாருங்க. ஜெய் பீம் படம் ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், எல்லா சமூக மக்களும் பார்த்து கைத்தட்டி பிசினஸ் ரீதியாக வெற்றி பெறும். ஏன் இதே நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எடுத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு, அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் எடுத்தவொடனே எப்பயுமே வந்து நாங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் முதல்வர் வேட்பாளர் சொன்னதே கிடையாது. பிரபலம்ங்கிறது வந்து நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா பிரபலம் போயிடும். இது சினிமாவா இல்லை. நீங்க ஷூட்டிங் போனவொடனே ஸ்கிரிப்ட் கொடுக்குறது, நீங்க ஃபீல்டுக்கு வந்தவொடனே உங்களுடைய கவர்ச்சி போயிடும். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறவங்க அரசியலுக்கும் வந்துடுறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தா தேர்தலையும் பார்த்துடலாம்ன்ற அந்த எண்ணம் வந்திருக்கா? இல்ல சமூகமே அழுக்கா இருக்கும் பொழுது அந்த அழுக்குக்குள்ள போறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அது சாத்தியம் இல்லை. பிரசாந்த் கிஷோரால நரேந்திர மோடியை கொண்டு வர முடிஞ்சவரால அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியல. ஒரு 10 வருஷத்துல விசிகா எந்த இடத்துல இருக்கும் அல்லது திருமாவளவனை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 10 வருஷத்துல வந்து விசிகா வந்து கூட்டணி ஆட்சி முறையில் இருக்கும். ஸ்டேட்ல கண்டிப்பா சென்ட்ரல்ல ஒரு மினிஸ்டர் கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா கூட்டணி ஆட்சி முறையில் இருப்பாங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக கூட ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எதிர்காலத்துல. ஆனா அதுக்கு வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறணும். அதுக்கான ஒரு முயற்சியோடு தான் வந்து பணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்க ஆட்சி அமைக்க போறோம் 26ல இல்ல 31ல பாஜக சொல்லுது, இன்னும் நிறைய பேர் சொல்றாங்களே. அதாவது தமிழகம் களம் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்னும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதாவது 1952 காலகட்டத்திலிருந்தே பெரும்பாலும் ஒரு கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சதே கிடையாது. எப்பயுமே கூட்டணி ஆட்சி முறையில தான் வந்து இங்கே ஃபங்க்ஷன். ஈவன் காமராஜர் காலத்திலிருந்தே அதுக்கப்புறம் உருவாக்கின எல்லா கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். முதல்ல வந்து மேடம் ஜெயலலிதா மேடம் தான் வந்து 234 தொகுதியிலையும் வந்து இரட்டை இலையை நிற்க வச்சு அவங்க வந்து 2 எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. 2014 ஜெயிச்சாங்க, 2016 அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எந்த கட்சி தலைவரும் அப்படி பண்ணதே ஜெயிச்சதில்லை. அதில் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, 2 கட்சிகளுக்கும், அதாவது கலைஞர் அவர்களும் மேடம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் அவர்களும் இறந்த பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அதில் வந்து நேஷனல் பார்ட்டி, அதாவது பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு இங்கே நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க தாட் இருந்துச்சு. ஆனால் 2021 எலெக்ஷனை நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. 2 தலைவர்களும் இல்லாத ஒரு டைம் திமுக வந்து 188 தொகுதியில் நின்னாங்க, அதிமுக 191 தொகுதியில் நின்னாங்க. ஓன் சிம்பிள். திமுக 37.5% வாங்கினாங்க, 33% இவங்க வாங்கினாங்க. 2 சேர்த்தீங்கன்னா 70% கால்குலேஷனாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அப்புறம் காங்கிரஸ் தோழர்கள், அப்புறம் முஸ்லீம் லீக், அப்புறம் ஜவஹர்லா தோழர், அப்புறம் வேல்முருகன் சார், இவங்க எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 12% வந்து உங்களுக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட இவங்க எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 82% ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா பிஎம்கே எடுத்துக்குவாங்க, ஒரு 6% இருக்கும். கிட்டத்தட்ட 88% ஆச்சு. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் ஆகட்டும், அவர் வந்து ஒரு 6%னா கூட கிட்டத்தட்ட 94% ஆச்சு. அதுக்கப்புறம் கமலஹாசன் சார் ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இருக்கக்கூடியவங்க ஒரு 2% எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் 96% ஆச்சு. ஸோ 3லேருந்து 4% தான் மீதி ஓப்பனிங். ஸோ இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 94லேருந்து 95% இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பெரியார் அவர்களையும்
அண்ணா அவர்களை உருவாக்கக்கூடிய சித்தாந்தத்தை வந்து மறுக்கக்கூடாதவர், மறுக்காதவர். சமூக நீதியை பத்தி பேசுறவங்க, பிறப்பால் ஜாதி மதம் இனம்ங்கிறத வந்து பெருசா பேசாதவங்க. நம்ம வந்து முன்னேறிட்டோம், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும், ஆண் பெண் பாகுபாடு பார்க்கக்கூடாது, சமத்துவம் பேசக்கூடியவங்க. எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல வேணாலும் ஃபைட் பண்ணிக்கலாம். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 தலைவர்களுக்குள்ள ஃபைட் இருந்திருக்கலாம். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா மேடத்துக்கும் கலைஞருக்கும் ஃபைட் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சாருக்கும் ஃபைட் இருந்திருக்கலாம். ஆனா 2 பேருக்கும் கொள்கை ஒண்ணுதான். பெரியார் தான் தலைவர், அண்ணா தான் தலைவர், கொள்கை தான் தலைவர், இருமொழி கொள்கை, சமத்துவம். நேற்று நடந்த சட்டமன்றத்துல கூட வந்து ஒரு தீர்மானத்துக்கு 2 பேரும் கரெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அதுபடிதான் ஆட்சியோட நிர்வாகம் வந்து நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கான ஐடியாலஜியும் அதுதான். அதுக்கப்புறம் நீங்க யாரை வேணா எடுத்துக்குவாங்க. பிஎம்கேயோடைய அண்ணன் அன்புமணி சார் இருக்கட்டும், அவருடைய கொள்கை வந்து தன்னுடைய இன மக்களுக்காக அவர் பேசலாம். ஆனா பெரியாருடைய சமூக நீதியை வந்து பெரும்பாலும் அதிகமா பேசுறவங்க அவங்க. எல்லா சமூக மக்களுக்கும் சரியான பிரதிநிதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேசக்கூடியவங்க. அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள் எடுத்துக்குவாங்க. ஒரு தமிழ் தேசியம், ஒரு இலங்கையில் நடக்கிற ஒரு சண்டையப்ப ஒரு பெரிய வார்ல ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து அவரோட கட்சி ஸ்டார்ட் ஆச்சு. மேதகு கொள்கையில வந்து ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு இயக்கம். மேதகு சிந்தனை வந்து ஜாதியாலோ மதமாலோ ஒரு சிந்தனை கிடையாது அவருக்கு. அவரோட சிந்தனையும் சமத்துவமான சிந்தனை. மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருக்க எங்களை வந்து ஒதுக்காதீங்க, நாங்க வந்து ஒரு அமைதியை நோக்கி ஒரு பிரச்சாரத்தை நோக்கும் பொழுது நீங்க வந்து வெப்பன்ஸை எடுத்தீங்க, அதனால வந்து ஒரு இளைஞர் கூட்டமா வெப்பன்ஸ் எடுத்தோம். இது வந்து ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு வார். அது அதை பார்த்து அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து 96% வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. அதாவது சமத்துவத்தை நோக்கி தான் இந்த தலைவர்கள் பேசுவாங்க. இவங்க வந்து பெரும்பாலும் ஆட்சி மாற்றங்கள் எப்படி ஏற்படுதுன்னா, ஊழலுக்காக வந்து ஒரு சார்ஜ் நடக்கும். இந்த கட்சி ஊழல் பண்ணிருச்சு, அந்த கட்சி ஊழல் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு சார்ஜ் வச்சுதான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் நடக்கும். மக்களும் வந்து அது கரெக்டா இருந்தா ஆட்சி முறையை மாத்திருக்காங்க. ஆனா இதுக்குள்ளதான். ஸோ மக்களோட அழகான ஒரு தாட்டா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஊழலுங்கிறது ஒரு பாலிசி. அதாவது உங்களை வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுட்டோம், நீங்கள் நல்ல பாலிசியை உருவாக்கக்கூடிய நல்ல தலைவர்களாக உருவாகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலிசி உருவாக்குங்கிறதா மக்கள் வந்து ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்சி முறையில் வந்து பாலிசி இல்லாமல் ஊழல் அதிகமாக வந்துச்சுன்னா மக்கள் வந்து ஊழலுக்காக தான் மாற்றுறாங்களே தவிர, இவர் எந்த மதம், இவர் கோயில் கட்டிட்டாரு, இவர் கோயில் கட்டல, இல்லை இலவசம் அதிகமாக கொடுக்குறாரு, கொடுக்கல, அதெல்லாம் மாறி பாலிசியில இந்த கவர்மெண்ட் சரியில்லை, அதனால கமிஷன் இங்க பாலிசி. அது வந்து 2 திராவிட கட்சிகளை தான் இன்னைக்கு சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திராவிட கட்சிகளோட சேர்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சமத்துவத்தை நோக்கி தான் இருக்கிறாங்க. இதுதான் மாற்ற இப்ப பாஜக வருது, அண்ணாமலை வராரு, ஊர்வலம் தமிழ்நாடு ஃபுல்லா போறாரு. அதாவது இப்ப எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜில வந்து அவங்க சொல்றாங்க 15% வந்து நாங்க ரீச் பண்ணிடுவோம். இது 2014 15, 12, 15% அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. கூட்டணியை வச்சு தேர்ட் ஃப்ரண்ட்டை போட்டு அவங்க 2014 மேடம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாக ஜெயிச்சாங்க. செகண்ட் வந்து திமுக தலைமை கட்சி வந்துச்சு, தேர்ட் வந்து அவங்க வந்திருந்தாங்க. ஸோ பிஜேபியோடைய சேரக்கூடிய அதர் கூட்டணி கட்சிகள் எலெக்ஷன் நேரத்தில் சேரக்கூடிய கூட்டணி கட்சிகள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க எந்த மேடையுமே பகிர்ந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடந்த 2 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த மேடையிலும் அவங்க வந்து சேர்ந்துதான் பார்த்ததே இல்லை. ஈவன் அதிமுகவும் பிஜேபியுமே சேர்ந்து மேடையை வந்து ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன்னா மேடையை ஷேர் பண்ண இந்த 96% வந்து ஓட் பேங்க் வந்து, அதாவது மக்களுடைய தாட்ல வந்து அவங்க விளைகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஸோ அவருடைய நடைப்பயணம் வந்து அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்காக பண்ணலாம், ஊழலை பத்தி பேசலாம்,
ஆனா அது எல்லாமே வந்து இந்த 96% இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு தான் ஓட் போகுமே தவிர மதத்தின் அடிப்படையில வந்து ஓட் வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு கட்சி வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதுக்கான பயம் நமக்கு தேவையே இல்லாதது எனக்கு பாஜகவுக்கு தோணுது. 20% எல்லாம் கொடுக்குறாங்களே கருத்து கணிப்புல வர தேர்தலுக்கு. அதுதான் சொல்றேன். அது வந்து பாஜக கிடையாது, கூட்டணி. பாஜக ஏற்படுத்த போகின்ற கூட்டணி. தனிப்பட்ட பாஜகவுக்கு வந்து 20%ங்கிறது வந்து பொதுவாகவே அரசியல் பேசிக் அறிவு இருக்க கொண்டவங்களுக்கு புரியும். அது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆட்சியை அமைக்க போறோம்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, யார் வேணா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும், அது தவறு கிடையாது. இப்போ வந்து எல்லாரும் அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறாரு. அந்த அரசியல் கட்சிக்குடைய இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான நோக்கமே தன்னுடைய ஐடியாலஜியும் தன் ஐடியாலஜி மூலியமா வந்து ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்து வெற்றி பெற வைக்கிறது தான் அவருடைய வேலை. ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது அவருக்கான ப்ரெஷர் வந்து கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கணும், நிறைய எம்எல்ஏக்களை உருவாக்கணும், நிறைய எம்பி வைக்கணும், ஆட்சி பிடிக்கணும். ஸோ அவர் வந்து அப்படி சொல்றது வந்து அது ஒரு இயற்கை, அது அவருடைய வேலை. அது ஆனா மக்கள் வந்து அதுக்கான தெளிவு இருக்கு. 2014 அவங்க 15% ரீச் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ மக்களுக்கான தெளிவு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு தேர்தல் அரசியல், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த 3 எலெக்ஷன்ல மக்கள் தேர்தல் அரசியல்ல ரொம்ப 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 சிறந்து இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும் நேஷனல் எலெக்ஷன்ல. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, 2014 ஒரு மிகப்பெரிய அலை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனா தமிழகமும் கேரளாவும் மட்டும் இல்லை. அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய அலையோட இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அலை இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு உண்மையிலே வந்து நாட்டுல ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சாங்க மக்கள், ஒரு புதிய ஆட்சி வேணும்னு நினைச்சாங்க, ஒரு பெரிய ஊழலா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அன்னைக்கு. அப்படி இருக்கும் பொழுது 14 வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய பிரச்சாரம் போச்சு. இப்போ 2014 போய் 19 போய் அடுத்த ஒரு எலெக்ஷன்ல வந்து அந்த பெரிய ஒரு கேம்பெயினோட இந்த கேம்பெயின் வந்து எனக்கு வந்து பெருசா தெரியல. 14 தான் ஒரு பெரிய கேம்பெயின். அது பிரசாந்த் கிஷோர் பண்ணார் அந்த கேம்பெயின். ஆக்சுவலா புதிய நாட்டுக்கே ஒரு புதிய மாற்றம் வரணும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் 2 டேர்ம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா அது 3rd டேர்ம். அது அப்போ வந்து தமிழக மக்களுக்கு வந்து இந்த 3வது டேர்ம் கேம்பெயின் வந்து 14ஓட பெரிய கேம்பெயின் என்னால் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஃபீல் பண்ண முடியல. அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு வரைக்கும் தெரியும். ஸோ உங்களை பொறுத்தளவு பாஜகவுக்கு அப்படி பெரிய ஸ்கோப் எல்லாம் தமிழ்நாட்டில் 96% தலைவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் எதிர்த்து நிற்க தான் செய்கிறாங்க. அவரை எதிர்த்து நிற்க தான் செய்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 4%க்குள்ள தான் 4%க்குள்ள தான் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து இன்னும் கொண்டு போக முடியாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட தரவுகள். ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு, இந்த 96க்குள்ள தான் அவர் வராரு. அப்போ அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப் இல்லை. இந்த விவாதமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். நான் திருப்பியும் என்னுடைய புரிதல் என்னன்னா, அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் எடுத்தவொடனே எப்பயுமே வந்து நாங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் முதல்வர் வேட்பாளருங்கிறது சொன்னதே கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்களுடைய ஐடியாலஜிக்களை வந்து பெரும்பாலும் சமூகத்தில் வந்து ரொம்ப கடைநிலை ஊழியர்களோடு வந்து இருந்து அவங்க பயணம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அரசியலுங்கிறது முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே ஒரு பெரிய பயணமாக நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய நோக்கம். அரசியலுங்கிறது நீங்கள் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும். அது கிரவுண்ட் லெவலில் நம்ம போய் ஒர்க் பண்ணணும். அது அப்படி அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்கலான்னு இந்த போராட்டங்களை நீங்கள் வந்து எப்படி நடத்தணும்னு தெரியணும். ஆனால் சினிமா பிரபல்யம் சுற்றுப்பயணம் வந்து வேணும். பிரபலம்ங்கிறது வந்து சிரஞ்சீவி கட்சியை ஆரம்பிச்சாரு. அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல? ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல? பிரபலம்ங்கிறது வந்து நீங்கள் பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா ஒரு பிரபலம். நீங்கள் ஃபீல்டில் வந்து பிரபலம் ஆகிட்டீங்கன்னா டெய்லி வந்து ஃபீல்டுக்கு வரணும், சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபலம் போய் உங்களுக்கு சிந்தனைகள் தான் வரும். உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது, என்ன பாலிசிங் இருக்குது, உங்களுடைய டீம் யார், உங்களுடைய கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து அம்பேத்கர் கொள்கையை பற்றி பேசிங்கன்னா அம்பேத்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்க வரீங்க, அவரோட கொள்கை எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, மதவாதத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன, ஜாதி அமைப்பை பற்றி என்ன, அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் என்ன ஆழமாக தெரிஞ்சிருக்கீங்க, ஜாதி இல்லாத சமூகத்தை உருவாக்குறதுக்கான
என்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களோட பிரச்சார திட்டங்கள் என்ன இருக்கு. அப்படி நீங்க அரசியலுக்குள்ள வரதா இருந்தா உங்களுடைய சினிமாவே எடுத்துக்கோங்க. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1953ல திமுகவில் சேர்ந்தவர். அவர் வந்து 70களில் வந்து திமுகவில் சேரல. 67 ஆட்சி அமைச்ச பிறகு எம்ஜிஆர் வந்து திமுகவில் சேரல. 1953லேயே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணி அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல காங்கிரஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி. அதுவும் அப்ப தேர்தல் அரசியல்ல கூட திமுக இல்ல கிடையாது. அப்ப அவர் ஐடியாலஜிக்கலா அவர் வந்து அண்ணா அவர்களை ஃபாலோ பண்ணி கட்சியில சேர்றாரு. அவரு எத்தனை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. 57 எலெக்ஷன் ஆகட்டும், நடுவில் நடந்த லோக்சபா எலெக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடந்த 62, 67 எலெக்ஷன் வரைக்கும் திமுக கேண்டிடேட்டா இருந்து ஒர்க் பண்ணவர். ஸோ தேர்தல் அரசியல அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பயண திட்டத்துல இருந்திருக்காரு, பிரச்சாரத்துல இருந்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி அவர். அதுல இருந்து தன்னுடைய ஃபேன்ஸையும் எலெக்ஷன் பாலிடிக்ஸ்லையும் ஐடியாலஜிக்கல் வாரங்களையும் பயன்படுத்தி கொண்டவர் அவர். ஸோ கலைஞர் அவர்களை முதல்வராக்கக்கூடிய முக்கியமான இடத்துலையும் அவர் இருந்திருக்கிறாரு. அதற்கு அப்புறம் 71லையும் திமுக மிகப்பெரிய மெஜாரிட்டி பார்ட்டியா வின் பண்ணதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அவர். அதுக்கப்புறம் அவர் 2 பெரிய தலைவர்களுக்குள்ள இருந்த பிரிவு, அவர் தனி கட்சியை உருவாக்கும் பொழுது திமுகவில் இருக்க பாதி தோழர்கள் வந்து சேர்ந்து கட்சி எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல 20 வருஷமா கத்துக்கிட்டவங்க சேர்ந்ததுனால தான் அவரால் வர முடிஞ்சிச்சு. அவருக்கு தேர்தல் அரசியலும் தெரியும், மக்களை பத்தியும். விஜயகாந்த் டைரக்டா 8% வந்தார்ல. அதுதான் சொன்னேன். நீங்க வந்து தேர்தல் அரசியல வெற்றி பெறணும்னா இன்னைக்கு எப்படி 8% இன்னைக்கு வந்து 1% ஆயிருக்கு, 1% கம்மியாயிருக்கு. அதுதான் வந்து அரசியலுங்கிறது ஒரு பெரிய நெடுநிலை பயணம். அந்த கவர்ச்சி போகும்பொழுது 1% ஆயிடுச்சு. இந்த கவர்ச்சியில வந்து 8% ரீச் ஆயிருக்கலாம். ஆனா அந்த கவர்ச்சி போகும் பொழுது உங்களுடைய பர்சன்டேஜ் கம்மியாயிருச்சு. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய நல்லவர். ஆனா அரசியல் சூழ்நிலைகளும் அரசியல் முடிவெடுக்கக்கூடிய திறன்களும் உங்களால வந்து சினிமால இருந்து வந்த உடனே எடுக்க முடியாது. 67,000 பூத் கமிட்டிஸ் போடக்கூடிய நாலேஜும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு ஏஜென்சியை போட்டு பண்ண முடியாது. அதுக்கான பயண திட்டங்கள் உங்களுக்கு வேணும். ஒவ்வொரு தொகுதியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான பயணத்தை நீங்க வடிவமைக்கணும். இது சினிமா அல்ல. நீங்க ஷூட்டிங் போனவொடனே ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு. நீங்க ஃபீல்டுக்கு வந்தவொடனே உங்களுடைய கவர்ச்சி போயிடும். அதுக்கப்புறம் தமிழக மக்கள் மிக சிறந்த ஒரு இன்டெலெக்சுவல், எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெலெக்சுவலான மக்கள், அறிவு சார்ந்த மக்கள். அவங்க இவருக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன பாலிசி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஒரு தலைவரை சூஸ் பண்ணோம்னா அதுக்கான பயணம் மிகப்பெரிய நெடு பயணங்கிறது மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இங்கே அப்படி கவர்ச்சியை வச்சு மட்டும் ஒருத்தர் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. அதுக்கான சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு விஷயம் சார், இப்போ திருமாவளவன் ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருப்பாரு, ஏன் சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது, என்னை பார்க்கறதுக்கு டெய்லியும் பிரச்சனைகளோட தான் மக்கள் வராங்க. பல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, ஜாதி ரீதியிலான அந்த ஒடுக்குமுறை பிரச்சனை, இப்படி தான் டெய்லியும் தினந்தோறும் சந்திக்கிறாங்க. ஸோ இயல்பாகவே அந்த சிரிப்பு வந்து இல்லாத ஒரு சூழல் தான் அது சுற்றி இருக்கிற மக்களினுடைய அந்த கஷ்டங்களை பார்க்கும் பொழுதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி தான் எப்போதும் பிரச்சனைகளை அணுகக்கூடிய, பிரச்சனைக்குரிய மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்போ இருக்கீங்க. ஸோ அந்த கவலை, ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக, ஒரு ஸ்போர்ட்ஸ் லீடர்ஷிப்பாக நம்ம அது அந்த இடம் வேறு, அங்கே இருக்க நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் வேறு. ஆனால் இங்கே இருக்கிற இடம் வேறு இல்லை. தினந்தோறும் சாதாரண இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், கவலைக்குரிய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அந்த இதுவே இப்போ புதிய ஒரு அதுக்கு தான் வந்து நான் அடிப்படையில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு நான் அவங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணிடலாம், டேட்டா அனலிட்டிக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரூமில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதுக்கப்புறம் பயணத்தில் பிரச்சாரத்துலேயும் சர்வே பண்ணும்போது ட்ராவல் பண்ணிப்போம். ஆனால் பிரச்சனைகளை வந்து அவங்களோட இருந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இடமாகவும் அதுக்கான போராட்டத்தை உருவாக்கி அது கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு இடமாகவும் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் அப்போ இன்னுமேட்டு வர பயணங்களில் தான் தெரியும் என்ன பிரச்சனைகள் ஆழமாக இருக்குது, அங்கேருந்து என்ன மாதிரி குரல் கொடுக்கணும், அங்கேருந்து என்ன விஷயங்கள்லாம் சரி செய்ய முடியும், என்ன மாதிரி பாலிசியை உருவாக்கணுங்கிறது நம்ம வந்து முறையிடணுங்கிறதெல்லாம் வந்து இந்த பயணம் இந்த ஒரு புதிய பயணம்ங்கிறது தான் புதிய பயணமாக இருக்க போகுதுங்கிறது தான் என்னால் புரிதலாக இருக்குது. கடும் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு பக்கம் கவலைக்குரிய மக்கள் இருப்பாங்க, கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, இல்லை என் பையனை ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க, இல்லை ஸ்கூலில் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒரு பிரச்சனையோட இருக்கக்கூடிய மக்கள். இன்னொரு பக்கம் ஒரு பெரும்பான்மை சமூகமாக அல்லது 3-4 இடைசாதிகள் ஒன்றாகி நின்று
அவங்கள ஊருக்குள்ளே விடாமல் இருக்கிறதோ, தீண்டாமை சோறு, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த பக்கமும் நின்னாகணும், அந்த பக்கமும் சமாதானப்படுத்தி ஆகணும், அவங்களையும் கொண்டு வரணும். ஸோ அது ஒரு பெரும் சவால் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் தெருமுனை கூட்டங்களோ அங்கிற தெருமுனை பிரச்சாரங்கள்லாம் வந்து செயலிழந்து போயிருச்சு. அதெல்லாம் 40 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஸோ புதிய பிரச்சாரங்கள், புதிய திட்டங்கள் சோசியல் மீடியா மூலியமாகவும் ஃபோன் மூலயமா வந்து இந்த பிரச்சனைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து ஒரு டிபேட்டை உருவாக்குறதும், அந்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம், சோசியல் மீடியானா எல்லோருக்கும் கருத்து சொல்லறதுக்கான ஒரு அமைப்பை வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே உருவாக்கியிருக்கு. அது யூடியூப் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், பல தகவல் தொடர்பு அமைப்பு முறையை உருவாக்கியிருக்கு. ஆக்சுவலாக அந்த தகவல் அமைப்பு துறை எப்படி பயன்படுத்தணும், இன்னைக்கு வந்து களத்தில் போராடுறோம். ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு இது தவறு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களும் கவர்மெண்ட்டும் அது செவிசவிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து கேம்பெயின் அப்போ வந்து திருநெல்வேலி ஃபெலிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து திமுக வந்து ஒரு பெரிய கேம்பெயினாக வந்து பண்ணோம். ஆக்சுவலாக நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் இது வந்து ஒரு கஸ்டடியல் டெத்து தானே, இதுதான் எப்பயுமே நடக்குது அப்படின்னு. ஆனால் அந்த கஸ்டடியல் டெத்துங்கிறது எவ்வளோ பெரிய கேம்பெயினாக மாறுச்சு. அந்த கேம்பெயினில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அதே கேம்பெயின் வந்து எவ்வளோ சினிமா ஸ்டார்ஸ் பேசுனாங்க, எவ்வளோ நார்மலான அங்கே ஜாதி யாராக பார்த்தாங்களா, இறந்தவர் வந்து என்ன ஜாதின்னு பார்த்தாங்களா, என்ன கம்யூனிட்டின்னு பார்த்தாங்களா, இல்லை அவர் ஒரு கிறிஸ்டின் நாடாருங்கிறதுக்காக அவர் சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை அவர் ஒரு மனிதர். அந்த ஒரு அட்ராசிட்டி அவரை வந்து அமைதியாக வந்து ஒரு கடையில் உட்காந்துட்டு இருந்தார். அவரை எடுத்துகிட்டு போய் போலீஸ் வந்து அவருடைய ஈகோ ப்ராப்ளத்தில் அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. அன்னைக்கு இருந்த முதல்வர் கூட வந்து இது வந்து கொலை இல்லைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அப்படி ஒரு முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் மீறி ஒரு கேம்பெயின் எப்படி பண்ணோம்? அந்த ஊரில் போய் பெரிய பிரச்சாரம் பண்ணோமா? இல்லை, சோசியல் மீடியா கேம்பெயின் தான் பண்ணோம். அந்த ஒரு கேம்பெயின் எப்படி வந்து பெருசாக மாறுச்சு? எங்கே மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குதோ அங்கு எல்லா மனிதர்களும் சேருவாங்க. இப்போ ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் பாருங்கள், சினிமா உலகம். சினிமா உலகத்தில் கூட எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பாருங்கள், ஜெய் பீம் படமாகட்டும், அசுரன் ஆகட்டும், இப்போ வந்த படம் எல்லாருமே எல்லா சமூக மக்களும் பார்த்து கைத்தட்டி பிஸ்னஸ் ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கு. ஏன்? இதே நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எடுத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி வந்து படம் ரிலீஸ் பண்ணப்பட்டு எப்படி பிஸ்னஸ் ரீதியாக, அதுவும் பெரிய பெரிய சினிமா ஹீரோஸ் நடிக்கிறாங்க. எப்படி நடிக்கிறாங்க? இந்த மாதிரி கதைகளை முன்னாடி எந்த ஹீரோவும் நடிக்க மாட்டாங்க. வணிக வெற்றிங்கிறதுனால தான் நடிக்கிறாங்க. வணிக வெற்றிங்கிறதோட ஒரு பயம் இல்லை, இந்த சிந்தனைகள் மாறி இருக்கு. முன்னாடி பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து ஒரு பெரிய ஜாதி ஒரு அமைப்பில் ஒரு பெரிய ஒரு பண்ணையராகவும் ஒரு பெரிய அந்த ஊர் தலைவராகவும் காமிச்ச கதைகள் போய் ஒரு சாமானிய மனிதன் வாழ்க்கை முழுவதும் டிஸ்கிரிமினேஷனும் அட்ராசிட்டியும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை ஒரு காமிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஹீரோவை காமிச்ச கதைகள் போய் ஒரு சாதாரண மனிதன் வந்து அடி வாங்கி அவனை மிதித்து அவனை கொன்ன ஒரு ஸ்டோரி வந்து இன்னைக்கு வந்து மக்களால் அக்செப்ட் பண்ணப்பட்டு, புதிய தலைமுறையினால் அக்செப்ட் பண்ணப்பட்டு அது வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போ மாமன்னன் படம் வெற்றி அடையுது. ஒரு சாதாரண ஒரு மனிதன் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவன் எப்படி வந்து சபாநாயகர் மாறுகிறார். இந்த படம் இன்னைக்கு மக்களால் வரவேற்கப்படுகிறது என்றால் சிந்தனைகள் மாறி இருக்கு. இந்த சிந்தனைகள் மாறலைன்னா இந்த படம் வெற்றி பெற முடியாது. ஸோ சினிமா துறை மாறும் பொழுது மக்களுடைய எண்ணம் ஓட்டமும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ இனிமேட்டு வரக்கூடிய கேம்பெயின் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவை நோக்கி போகும். களத்துலையும் இறங்கணும்ல. பிஎல்எம் ப்ரொடெஸ்ட், பிஎல்எம் பிளாக் லிவ்ஸ் மேட்டர்னும் போது சோசியல் மீடியாலையும் நடந்துச்சு. காங்கிரஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த பார்லிமெண்ட்டை சரவுண்ட் பண்ணுற போராட்டமும் நடந்துச்சு. வீதிக்கு வீதி இறங்கினாங்களே. சோசியல் மீடியா களம் ரெண்டுலையுமே அது ஆர்கனைஸ். களத்தில் நீங்கள் வந்து 100 பேரை சேர்த்துருக்கலாம். சோசியல் மீடியாவுடைய பிரச்சாரம் தான் அங்கே 1 லட்சம் பேரை சேர்க்க வச்சுச்சு. களத்துக்கே சோசியல் மீடியா வர வைக்க முடியும். நீங்கள் திமுகவில் நெருங்கி வேலை செஞ்சுருக்கீங்க, திமுகவினுடைய தேர்தல் வெற்றிகளுக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ முதல்வர்லேருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரையும் சந்திச்சிருப்பீங்க. மூத்த அமைச்சர்களை எல்லாம் இப்போ இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அவங்களோட தேர்தல் வியூகங்களை எல்லாம் வகுத்திருப்பீங்க, நெருங்கி பழகியிருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்ட்டியில் துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்த பிறகு அல்லது இந்த அரசியல் ஆசைக்கு ஏதாவது அவங்க சொல்லியிருந்தாங்களா? ஏதாவது அவங்களோட தொடர்பு கொண்டு பேசியிருந்தீங்களா? இல்லை, ஆல்ரெடி நான் வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறேன்னு மாண்புமிகு முதல்வர்களோடையும் எல்லாருக்கூடையும் சொல்லிட்டு
பொதுவாகவே அது எல்லாருமே வந்து ஒரு 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 அடிப்படையாக போய் கீழே, ஏன்னா எனக்கு என்னுடைய நான் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ஐடியாலஜிஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கிட்டையும் நான் கலந்துரையாடிட்டு தான் வந்து இங்கே சேர்ந்தேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே அலைன்ஸு. என்ன அதில் சொன்னாங்க? வந்து ஒரு விசிக்காக போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. அவ்வளோதான். வாழ்த்துக்கள் சொன்னாங்க. எப்பயும் நம்மலாம் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறது தான் CM. தாட். எப்பயுமே எப்பயுமே எனக்கான ஒரு 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 அங்கீகாரம்ங்கிறது ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல வேலையை வந்து செய்ய வைக்கிறது. 2016 15 2021 இப்போ வரைக்குமே வந்து என் மேலே எப்பயுமே ஒரு பற்றா இருக்கக்கூடியவர். ஒரு நம்பிக்கையா, நான் என்னுடைய நம்பிக்கை வந்து அவருடைய நம்பிக்கை நான் எப்பயுமே வச்சிருக்கக்கூடியவர். ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அவர். இல்ல, நம்மளே ஒரு கட்சி வச்சிருக்கோம், என்னப்பா இங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாமே அந்த மாதிரி எதுவும்? அது ஆசைங்கிறது சொல்றதோட எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கலாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஸோ இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது எனக்கான சுதந்திரமா அவர் வந்து நினைச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த சுதந்திரத்தை வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ணுவார் அவர் ஆக்சுவலாக. ஸோ விசிக்காக இன்னைக்கும் அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியவர், மாண்புமிகு முதல்வர்கள். ஸோ நாங்கள் விடுதலை சிறுத்தைகளில் சேர போறோன்னு திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமா, ஆமா, ஆமா. உதயநிதி அமைச்சர் அவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. திருமாவளவன் இன்னைக்கு இவ்வளோ வருஷ உழைப்பு, 29 வயசுல இருந்து அதற்கு முன்பே இருந்து அவருடைய அந்த அரசியல் போராட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள்ல அவர் இன்னைக்கு எந்த இடத்துல இருந்திருந்தா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கலாம்? இல்லை, இன்னைக்கு இந்தியா கூட்டணி உருவாக்கின ஒரு முக்கியமான தலைவராக அவர் இருந்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணியில் அவர் எந்த அளவுக்கு அவருடைய பங்கு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்தியா கூட்டணியுடைய முதல் மக்கள் மாநாடை வந்து அவர் நடத்தியிருக்கிறாரு. கரெக்டான இடத்துல தான் இருக்கிறாரு. எலெக்ஷன் பாலிடிக்ஸில் உடைய வெற்றி வந்து இன்னும் அதிகமாக இருக்கணுங்கிறது தான் பொதுவாக எல்லாத்தோடைய கருத்தும். அதுக்கு தான் வந்து இப்போ வந்து கட்சியோடைய வளர்ச்சியையும் கட்சியோட ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்லையும் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திருக்காரு. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, திடீர்னு வந்து இந்த பொறுப்பு ஏன் கொடுத்துருக்கீங்கன்னா, நாங்கள் ஒரு எல்லாரும் இன்னும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது இன்னும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுல தான் வந்து புதிய கருத்துக்களையும் புதிய சிந்தனைகள் கொண்ட, அதுவும் ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அதில் வந்து வயதை வந்து பார்க்கறது கிடையாது. ஐடியாலஜிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வலிமை இருக்குங்கிறத உணர்ந்தனால தான் வந்து அதுக்கான வேலையையும் பணியையும் கொடுக்குறாரு அவர். இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும்பொழுது, இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்து நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து எதிர்காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்குங்கிறதுல அதில் தெளிவாக. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறவங்க அரசியலுக்கும் வந்துடுறாங்க, தேர்தலுக்கும் வந்துடுறாங்க. தேர்தலுக்கு வியூகம் வகுத்து கொடுத்துட்டு தாண்டி அந்த நிறுவனங்களை நடத்தினவங்க இப்போ தேர்தலுக்கே வந்துடுறாங்க, கட்சிகள்லேயே இணைஞ்சிடறாங்க. பிரசாந்த் கிஷோர் ஐக்கிய ஜனதா தளத்தில் போய் சேர்ந்தார், அப்புறம் வெளியே வந்தார், தனியாக இப்போ களம் கண்டுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் விசிகால போய் சேர்றீங்க. என்ன நோக்கம், என்ன ஆசை? ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் தேர்தலையும் பார்த்துடலாம்ன்ற அந்த எண்ணம் வந்துடுதா? இல்லை இன்னொன்று பக்கம் அது சாத்தியம் இல்லை, பிரசாந்த் கிஷோரால் பிரைம் மினிஸ்டரை நரேந்திர மோடியை கொண்டு வர முடிஞ்சவரால் அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு இது வந்துடுது இல்லை சார்? அதாவது தேர்தல் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் தரவுகள் எல்லாமே மக்களை சார்ந்தது. இது ஒன்றும் பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பெரிய வேலை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன மாதிரி தான், என்னுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்திலிருந்தே எனக்கான சிந்தனைகள் அங்கே உருவானது. அண்ணாதுரை அவர்களுடைய வெற்றி வந்து தேர்தல் அரசியலுடைய வெற்றி, ஐடியாலஜிக்கல் வெற்றி. பெரியார் அவர்களுடைய ஐடியாலஜி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது அண்ணா அவர்கள் உருவாக்கிய எலெக்ஷன் சிஸ்டம். ஸோ எனக்கு 15 வயதுலேருந்து அந்த எலெக்ஷன் சிஸ்டத்துக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேகமும் ஒரு உந்துதலும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக. அதை தான் கம்பேர் பண்ணுறேன். ஏன் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஃபஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷனில் தோல்வி, அவர் வெற்றி அடைஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து 100 MP ஆயிருந்தா எப்படி இருந்திருக்கும், எப்படி திருமாவளவனுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ இன்னைக்கு பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த ஒரு டைமில் தான் எனக்கான ஒரு வாய்ப்பு வந்து திமுகவில் வந்து தலைவர் மாண்புமிகு முதல்வர்கள் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் 2014 40 out of 40 தோத்த காலத்திலேருந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ண, அதாவது ஒரு தோத்த அன்னைக்கு கட்சி தோத்துச்சு, அப்போலேருந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய கேடர்ஸ் பார்ட்டி அங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் சார் வராரு, அவரோட சேர்ந்து நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள், அதாவது இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகளை எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், சர்வே முறை எப்படி எடுக்கணுங்கிறத பதிவு பண்ணி ஒர்க் பண்ணோம். இதுக்கும் நேரடி அரசியலுக்கும் துளியலும் சம்பந்தமே கிடையாது.
ம். நம்ம வந்து டேட்டாவையும் ஒரு நாலேஜையும் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கல்லூரி மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா. இந்த தேர்தல் அரசியலுங்கிறது நாங்க வந்து டேட்டால ஒரு அந்த கேம்பெயின் ஒர்க்கு, ஸ்ட்ராட்டஜி ஒர்க்லாம் வந்து ஒரு கல்லூரியில படிச்ச படிப்புக்கு ஈக்குவலா எடுத்துக்கலாம். ஆனா மாண்புமிகு முதல்வருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும், திருமாவளவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் கள எக்ஸ்பீரியன்ஸ் 40 வருஷங்களுக்கு மேலாக அவங்க களத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு காலேஜ் படிப்பு, ஒரு ப்ரொஃபஷனல் படிப்பு. அந்த ப்ரொஃபஷனல் படிப்பை வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணணும்னா ஃபீல்டோடைய நாலேஜ் நமக்கு வேணும். ஸோ அந்த ஃபீல்டு நாலேஜ் தான் அரசியல். ம். இப்ப நமக்கு என்ன strategy தெரியும். நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும், தரவுகள் தெரிஞ்சாலும், திருமாவளவனுடைய 40 வருஷத்துடைய உழைப்புங்கிற அறிவும் அது பக்கத்துல கூட போக முடியாது. அப்போ என்னுடைய அரசியல் பயணங்கிறது இது முதல் நாள். இது கல்லூரி முடிஞ்சு நான் முதல்ல ஒரு வேலைக்கு போகும்போது எப்படி இருக்குமோ, ஒரு ப்ரொஃபஷனல் தொழில், ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு தொழில் போகிறோமோ, அது மாதிரி அரசியலுங்கிற ஒரு துறையில வந்து முதல் நாளா நான் இப்போ உள்ள வந்திருக்கேன். இதுக்கான பயணம்ங்கிறது அரசியலுங்கிறது ஒரு ஒரு பதவிங்கிறது மட்டும் இல்லாம, இது ஒரு பெரிய பயணம். அது ஒரு 20, 30 வருஷத்துக்கான மிகப்பெரிய பயணம். அதான் நம்ம அப்போ 40 வருஷம் 50 வருஷம் உழைச்ச நபர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறப்ப அவங்கள கைட் பண்ண இடம் வேற. பிரசாந்த் கிஷோர் செஞ்சதோ நீங்கள் செஞ்சதோ கைட் பண்ணது, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தது அந்த இடம் வேற. நானும் போய் பார்ட்டியில் இணைஞ்சுக்கிறேன்னா அவர் போய் இணைஞ்சாரு. பார்ட்டியில் அவரால் நிற்க முடியல, வெளியே வந்துட்டார். அடுத்து தனியாக இப்போ களம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னை எஸ்டாப்ளிஷ் பீகார் மக்களுக்கு பண்ணிக்க முடியுதானா அவரால் அங்கே அது முடியல. இன்னமும் லல்லு பிரசாத் யாதவா நிதிஷ்குமாரா இல்லை அவங்களுடைய பசங்களாங்கிறதுல தான் போகுதே தவிர அந்த இடத்துல என்ன அவ்வளவு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவர், இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் ஒர்க் பண்ணவர், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட அந்த 2013-14 கேம்பெயினில் ஒர்க் பண்ணவர். ஸோ அவ்வளோ பெரிய நபரால் தனக்கே ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்க முடியல அல்லது போய் நிற்க முடியலன்னா அந்த எண்ணம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு தரவு, அந்த அறிவுங்கிறது களத்துக்கு பயன்படலையோ, அது தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கிறதுக்கு பயன்படலையோன்ற இடத்துக்கு வந்துடுது இல்லை. இல்லை, அதுதான் நீங்க முடிவெடுக்கும் முறையே தப்பு. பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அரசியல் கட்சி கூட ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பிச்சு அவர் சொன்னது என்னன்னா, நான் பீகார்ல இருக்கிற எல்லா தொகுதிக்கும் நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன். அவர் இன்னும் எலெக்ஷன்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அரசியலுங்கிறது நெடும் பயணம். நீங்க மக்களுடைய இப்போ காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த உடனே டெல்லியில உட்காரல. அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு பெரிய பயணத்தை போனார். ஸோ அவரு வந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த பயணம்ங்கிறது நீங்க வர எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. அவருடைய பயணம் 30 வருஷத்துக்கான பயணம். ஓகே, நீங்க 20 வருஷம் கழிச்சு ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது பயணம். இது ஸ்ட்ராட்டஜிங்கிறது எலெக்ஷன் பேஸ் பண்ணி. ஓகே, அரசியலுங்கிறது வாழ்க்கை பயணம். அந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து நம்பிக்கையை ஏற்படுத்தினா அந்த மக்கள்ல ஒரு ஆளா இருந்து அவங்களுடைய போராட்டத்தில் நம்ம பங்கெடுத்தா மட்டும்தான் மக்கள் நம்மளை நம்ப முடியும். ஒரு தலைவன் வந்து போராட்டத்தின் மூலமா தான் உருவாக்க முடியும். அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு தலைவனை உருவாக்க முடியாது. நம்ம தலைவர்களோடயே இருக்கிறோம். நம்ம வகுத்து கொடுக்குற ஸ்ட்ராட்டஜில தான் அவங்களே இயங்க போறாங்க. அவங்க எங்க அது தவறு. அதாவது நம்ம வகுத்து கொடுக்குற ஸ்ட்ராட்டஜில வந்து தலைவர்கள் வந்து இயங்குறது கிடையாது. அவங்களுக்கான புது டெக்னாலஜிஸை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர எல்லா முக்கியமா நான் பார்த்த மாண்புமிகு முதல்வர்களுக்கு வந்து கிடந்த 40 வருஷத்துக்கு மேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் தேர்தல் சமயங்களில் முடிவெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்களே வேந்திருக்கோம். அவர் வந்து எப்படி கூட்டமைப்பை உருவாக்குறாரு, எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாரு, அவருடைய பயணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அவருடைய நாலேஜ் தான். அதோட சேர்ந்து சர்வேவையும் ஸ்ட்ராட்டஜியும் சோசியல் மீடியாவையும் ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியுமே தவிர அவருக்கான நாலேஜுங்கிறது 40 வருஷம் நாலேஜ். அதுதான் நான் சொன்னேன். அது பக்கத்துல கூட அந்த நாலேஜ் நாங்க போக முடியாது. ஆனா கூட இருக்க முடியும். நம்ம அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அது ஒரு ஒர்க்கரா நம்ம இருக்க முடியும். அவ்வளவுதான். இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ், எந்த தலைவரையுமே நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் அது தவறு. அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஐபேக் வந்து திமுகவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம். கட்டமைப்பை உருவாக்கின பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவருடைய பணியை வந்து அவர் செயல்பட ஆரம்பிச்சிடறாரு. இப்போ வந்து ஐபாக் போயிருச்சு, திமுக வந்து செயல்படலன்னு நீங்க சொல்ல முடியுமா? அதுக்கான கட்டமைப்போட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ அதனால ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான லீடர்ஸுக்கு வந்து ஒரு புதிய சிந்தனையும் புதிய தொழில்நுட்பத்தையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம வந்து அவங்க டாமினேட் பண்றாங்க, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கிற கருத்தை வந்து நான் பார்க்கல. என்னோட கேள்விங்கிறது, ஸோ நம்மளால அவங்க பக்கத்துல இருக்க முடியும், அவங்கள்ட்ட நம்மளால் பேச முடியும். ஏன்னா பல பேர்த்துக்கு அது சாத்தியமில்லாத இடத்துல நம்ம இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போதே நம்ம யோசிக்கக்கூடிய அரசியலையோ நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையோ செய்யலாமே. பாலிசிலேயோ அல்லது மக்களுக்கான பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுலையோ வாய்ப்பு இருக்குமே. கள அரசியலுங்க மறுபடியும் கல்லடிப்படணும், ரைடு வரும்,
நெருக்கடி கொடுப்பாங்க முக்கியமான தருணங்கள். இப்போ இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும் போது இனிமேல் அதிகரிக்கும். நேரடியாக சில கட்சிகளை எதிர்க்க வேண்டியிருக்கும். பாஜக பாமகவோடு எங்களுக்கு கூட்டணியே இல்லைன்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு. அவங்கள நேர் எதிரில் நிறுத்துறாரு. ஸோ அவங்களோட களத்தில் சண்டை செய்ய வேண்டியிருக்கும். அது கருத்தியல் ரீதியாக சில நேரங்களில் கைகலப்பெல்லாம் ஆகிற இடங்கள்லாம் இருக்கும். போராட்ட களமெல்லாம் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அது நம்ம இங்கே வேற இடத்துல இருந்து நம்மளால் நிறைய விஷயங்கள் செய்ய முடிகிற விஷயத்தை தாண்டி இப்போ அப்படி போய் நிற்க வேண்டிய காலரை ஒயிட்டில் இல்லாமல் அழுக்காக்கிக்கிற சூழலை ஏன் நம்மளே கொண்டு வந்துக்கணும்? சமூகமே அழுக்கா இருக்கும் பொழுது அந்த அழுக்குக்குள்ளே போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஸோ அழுக்க எடுக்கிறதுக்கு அழுக்குக்குள்ளே தான் இறங்கியும். அழுக்க எடுக்கிறதுக்குங்கிறது பெரிய வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து அந்த சிந்தனைகளை மாற்றணும். அதுக்கு வந்து என்ன அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச பயணத்தை வந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பயணத்தை. அதுக்கு திருமா அல்லது விசிகா தான் சரியான இடம். கண்டிப்பாக இன்னைக்கு அதிகமான கேடர்ஸ் இருக்கக்கூடிய இடமும் அதிகமான அட்ராசிட்டி நடக்கக்கூடிய இடமாகவும் இந்த மக்கள் இருந்துட்டு இருக்கும்போது இதுதான் கரெக்டான இடம். இங்கே இருக்க மக்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பயணத்தை தொடங்கணுங்கிறதுல நான் சிறு வயசுலேயே முடிவு பண்ண ஒரு விஷயம் இது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. உங்களுடைய நேர்காணல் நீங்கள் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் விசாரணைன்னு கூட்டு வந்து கொலை பண்றதுக்கு